2015 பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் காலை 10 மணிக்கு சுவார் இனத்தைச் சார்ந்த விவசாயி ஜூவா என்பவர் அமேசான் காட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று உடைந்த பாறை அவரது தலையின் வலது பக்கத்தை தாக்கி மண்டையை உடைத்து மூளையின் சிறு பகுதியை வெளியே தள்ளியது. உடனே முதலுதவி தரப்பட்டு நதி காடு கடந்து மேல் சிகிச்சைக்காக விமானம் மூலம் அம்பாட்டோ நகர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் ஜூவா. மாலை 5:30க்கு தான் சென்றடைகிறார்கள். மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்கின்றனர். உயிருக்கு கடுமையான ஆபத்து உள்ளது என்று சொல்லி பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். மாக்காஸ் என்ற இடத்தில் ஒரு வாடகை வீட்டில் தங்குகிறார். பேசவும் நடக்கவும் முடியாமல் படுத்தே இருக்கிறார். அறுவை சிகிச்சைக்கு முன்பே அவரது உறவினர்கள் மரிய த்ருங்காத்திடம் ஜெபிக்க தொடங்கினர். மேலும் ஜூவா இருந்த அறையில் த்ருங்காத்தின் படத்தை வைத்து உறவுகள் ஒன்றிணைந்து உருகி ஜெபித்து வந்தனர். குணப்படுத்துவதற்கு வேறு எதுவும் அவர்களால் செய்ய முடியவில்லை. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அருளாளர் மரிய த்ருங்காத்தி ஜூவாவின் கனவில் தோன்றி தான் குணப்படுத்துவதாகவும் மறுநாள் மீண்டும் பேசவும் நடக்கும் போகிறார் என்றும் உறுதியளிக்கிறார். எங்கே வலிக்கிறது என்று கேட்டு ஆசீர்வதித்து கழிவு கொண்டு கழுத்து மற்றும் இடது காலுக்கு மசாஜ் செய்கிறார். ஏன் பேசவில்லை என்று கேட்டு வாயில் தட்டி மறுநாள் பேசவும் நடக்கவும் வேண்டும் என்று சொல்கிறார். மேலும் சற்று கிண்டல் கலந்து தலையில் எலும்பு இல்லாத இடத்தில் வைக்க அவரிடம் ஆமை ஓடு இருக்கிறதா என்றும் கேட்கிறார். மறுநாள் குணமடைந்ததை உணர்ந்த ஜூவா படிப்படியாக பேசவும் நடக்கவும் தொடங்குகிறார். அவரது தீவிர மாற்றத்தை அவரது குடும்பத்தினரும் அவரை பார்க்க செல்பவர்களும் வியக்கின்றனர். பிறகு தனது சொந்த ஊருக்கு சென்று சிகிச்சையை தொடர்கிறார். த்ருங்காத்தி மீண்டும் கனவில் வந்து வீடு மாறும்போது மடித்து அட்டைப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவம் பொறிக்கப்பட்ட ஓவியத்தை பற்றி அவர் கேட்கிறார். அதை மீண்டும் படுக்கைக்கு முன்னால் வைக்குமாறு நினைவுபடுத்துகிறார். ஜூவாவுக்கு அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் ஆச்சரியப்படுகின்றார். ஏனென்றால் அவரை பொறுத்தவரை ஜூவா என்பவர் உயிர் தெழுந்த ஒரு மனிதன். 2017 ஜூவா முழுமையாக குணமடைந்திருப்பதை அவர் உறுதி செய்கிறார். இன்று மருத்துவ உலகின் மகத்தான புதுமையாக இது பதிவு செய்யப்படுகிறது. அக்டோபர் 19ஆம் தேதி மரிய த்ருங்காத்தி புனிதராக உயர்த்தப்படும் போது ஜூவா தனது குடும்பத்தினரோடு பங்கெடுக்கிறார். அன்பு இளைஞர்களே, இறைவன் புனிதர்கள் வழியாக தொடர்ந்து புதுமைகளை செய்து வருகிறார். புனிதர்களின் உறவை புதுப்பிப்போம், அவர்களின் பாதையில் பயணிப்போம், அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை தொடர்வோம்.